வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது 1905ஆம் ஆண்டு நடந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 1905ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் நாள் ரஷ்ய ஜப்பான் போரில் சீனாவின் நிலப்பகுதியில் அமைந்துள்ள ஆர்த்தர் துறைமுகத்தை ஜப்பானிடம் பறிகொடுத்தது. ஜனவரி 3ஆம் நாள் ஜப்பான் ஆர்த்தர் துறைமுகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதற்கு ரியோ ஜூன் என்று பெயரிட்டது. ஜனவரி மாதம் 4ஆம் நாள் ருமேனியாவின் பிரதமராக ஜார்ஜ் கிரிகோர் பதவியேற்றார். ஜனவரி மாதம் 6ஆம் நாள் வியாழன் கோளில் 6வது கண்டுபிடிப்பை லீக் ஆய்வகம் அறிவித்தது. ஜனவரி மாதம் 14ஆம் நாள் டென்மார்க்கின் புதிய பிரதமராக ஜென்ஸ் கிறிஸ்டியன் கிறிஸ்டென்சன் பதவியேற்றார். ஜனவரி மாதம் 15ஆம் நாள் நார்வேயில் ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜனவரி மாதம் 17ஆம் நாள் பிரான்சின் பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவை ஊழல் புகாரில் சிக்கியதால் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். ஜனவரி 21ஆம் நாள் அமெரிக்கா 50 ஆண்டுகளுக்கு டொமினிகன் குடியரசில் சுங்கவரி வசூலிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜனவரி மாதம் 24ஆம் நாள் பிரான்சின் புதிய பிரதமராக மாரிஸ் ரூவியர் பதவியேற்றார். ஜனவரி மாதம் 25ஆம் நாள் 2ஆம் ஜார் மன்னர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் கவர்னர் ஜெனரலை நியமித்தார். ஜனவரி மாதம் 26ஆம் நாள் ரஷ்யாவின் லிவோனியா மாகாணத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் ரஷ்ய ராணுவம் இதில் 73 பேர் மரணமடைந்தனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். ஜனவரி மாதம் 27ஆம் நாள் அமெரிக்காவில் நெல்சன் சட்டம் இயற்றப்பட்டது. ஜனவரி மாதம் 29ஆம் நாள் ரஷ்ய ஏகாதிபத்தியத்துக்கும் ரஷ்ய கவர்னர் ஜெனரலுக்கும் வார்சாவில் கலவரம் வெடித்தது. ஜனவரி மாதம் 30ஆம் நாள் அமெரிக்க உச்சநீதிமன்றம் மைல்கல் வழக்கில் ஏகபோகங்களை வரைமுறைப்படுத்த மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்தது. பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள் அமெரிக்க செனட்டர் ஜான் எச் மிட்சல் அவர்கள் மாநிலத்தில் உள்ள நில மானியங்கள் மற்றும் தனிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தனது செல்வாக்கை சட்டவிரோதமாக பயன்படுத்தியது தொடர்பான ஊழலில் பேரில் பெடரல் கிராண்ட் ஜூரியால் குற்றம் சாட்டப்பட்டார். பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் அர்ஜென்டினாவின் அதிபருக்கு எதிராக 6 நகரங்களில் ஒரே நேரத்தில் கிளர்ச்சி ஏற்பட்டது. பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் நியூசிலாந்தில் பிரெஞ்சு கப்பல் சூறாவளியில் சிக்கி அதில் பயணம் செய்தவர்கள் ஆக்லாந்து தீவில் தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் 3 மாதங்களுக்கு பிறகு மே 7ஆம் நாள் மீட்கப்பட்டனர். பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் பின்லாந்தின் நீதியரசர் எலியேல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் அமெரிக்காவில் பாலியல் கல்விக்கான இயக்கம் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் சுவிட்சர்லாந்து தேசிய கால்பந்து அணி தனது முதல் சர்வதேச ஆட்டத்தில் பிரான்சிடம் தோற்றது. பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் அயர்லாந்தில் பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்ட பெட்ரோல் புகையால் 6 பணியாளர்கள் மரணமடைந்தனர். பிப்ரவரி மாதம் 17ஆம் நாள் மாஸ்கோவின் கவர்னர் ஜெனரல் படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 20ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரின் ஒரு பகுதியாக மஞ்சூரியாவில் முக்டன் போர் தொடங்கியது. முதலாம் உலக போருக்கு முன் நடந்த மிகப்பெரிய போர்களில் ஒன்றாக இந்த முக்டன் போர் பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் கனடாவில் 2 புதிய மாகாணங்களை உருவாக்க கனடா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ரோட்டரி கிளப் தொடங்கப்பட்டது. மார்ச் 2ஆம் நாள் ரஷ்யாவில் மக்களுக்கு மத சுதந்திரம் வழங்க ரஷ்ய அமைச்சர்கள் குழு வாக்களித்தது. மார்ச் 3ஆம் நாள் ரஷ்ய மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் சட்டமன்றத்தை உருவாக்கும் முடிவை அறிவித்தார் 2ஆம் ஜார் நிக்கோலஸ். ஆனால் சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் மன்னருக்கும் அமைச்சரவைக்கும் மட்டுமே உண்டு. மார்ச் 10ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் ஜப்பானியர்கள் முக்டோனை கைப்பற்றினார்கள். மார்ச் 14 இங்கிலாந்தில் கப்பல் உடைந்து 23 பணியாளர்கள் மரணமடைந்தனர். மார்ச் 18 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒளியின் உற்பத்தி மற்றும் அதன் மாற்றத்தை பற்றிய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். மார்ச் 20ஆம் நாள் அமெரிக்காவில் ஷூ தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து கட்டிடம் இடிந்து 50 பணியாளர்கள் மரணமடைந்தனர். மார்ச் 20ஆம் நாள் இங்கிலாந்தில் பிரதமர் பதவி சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது.
மார்ச் 22ஆம் நாள் போலாந்தில் உள்ள பள்ளிகளில் கட்டாய ரஷ்ய மொழி பயன்பாட்டை ரத்து செய்ய ரஷ்யாவின் அமைச்சர்கள் குழு வாக்களித்தது. மார்ச் 23ஆம் நாள் கிரேக்கத்தில் டெரிஷோ கிளர்ச்சி தொடங்கியது. ஏப்ரல் 2ஆம் நாள் ஆல்ப்ஸ் மலை வழியாக சிம்ப்ளான் ரயில் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. ஏப்ரல் 3ஆம் நாள் அமெரிக்காவில் நிலக்கரி சுரங்கம் வெடித்ததில் 50 தொழிலாளர்கள் மரணமடைந்தனர். ஏப்ரல் 4ஆம் நாள் இந்தியாவில் கங்ரா பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட பூகம்பத்தால் 20,000 பேர் மரணமடைந்தனர். ஏப்ரல் 5ஆம் நாள் அமெரிக்க கடற்படையின் தந்தை ஜான் பால் ஜோன்ஸ் இறந்து 113 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் நினைவிடம் பாரிஸில் அமைக்கப்பட்டது. ஏப்ரல் 6ஆம் நாள் சிகாகோ நகரில் டீம்ஸ்டர்ஸ் யூனியனின் வேலை நிறுத்தம் தொடங்கியது. ஏப்ரல் 8ஆம் நாள் ஸ்பெயினில் அணை இடிந்து விழுந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மரணமடைந்தனர். ஏப்ரல் 17ஆம் நாள் ரஷ்யாவில் 2ஆம் ஜார் நிக்கோலஸ் தனது குடிமக்களுக்கு மத சுதந்திரத்தை வழங்கினார். ஏப்ரல் 20ஆம் நாள் ஜெர்மன் அமெரிக்கா இடையே கடல் போக்குவரத்து தொடங்கியது. ஏப்ரல் 28ஆம் நாள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் சூறாவளி தாக்கி 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஏப்ரல் 30ஆம் நாள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது முனைவர் பட்ட ஆய்வை முடித்தார். மே 4ஆம் நாள் முதல் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் நியூயார்க் நகரில் நடைபெற்றது. மே 10ஆம் நாள் அமெரிக்காவில் ஏற்பட்ட சூறாவளியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். மே 12ஆம் நாள் லண்டனில் டைனோசரின் எலும்பு கூட்டின் சரியான பிரதியான டிப்பியின் கண்காட்சியை வெளியிட்டது. மே 15ஆம் நாள் அமெரிக்காவில் யூனியன் பசிபிக் ரயில் பாதையை ஒட்டிய 45 ஹெக்டேர் நிலம் ஏலம் விடப்பட்டது. மே 22ஆம் நாள் ஓட்டோமான் பேரரசின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மே மாதம் 28ஆம் நாள் ரூசோ ஜப்பானிய போரில் ரஷ்ய துருப்புக்கள் அதிக அளவில் இழப்புகளை சந்தித்தது. மே 30ஆம் நாள் ரஷ்ய ஜப்பானிய போரை முடிவுக்கு கொண்டு வரும்படி ஜப்பான் பிரதமர் கட்சுரா தாரோ அமெரிக்க அதிபர் தியோடோர் ரூஸ்வெல்ட்டை கேட்டுக்கொண்டார். ஜூன் 1ஆம் நாள் அமெரிக்காவில் லூயிஸ் மற்றும் கிளார்க் கண்காட்சி திறக்கப்பட்டது. ஜூன் 1ஆம் நாள் பிரான்சின் சீர்திருத்த கோரிக்கைகளை மொராக்கோ சுல்தான் நிராகரித்தார். ஜூன் 7ஆம் நாள் நார்வே மற்றும் ஸ்வீடன் இடையே உள்ள தொழிற்சங்கத்தை கலைத்து நார்வே முழு சுதந்திரம் அளிப்பதாக நார்வே நாடாளுமன்றம் அறிவித்தது. ஜூன் மாதம் 13ஆம் நாள் கிரீஸ் பிரதமர் படுகொலை செய்யப்பட்டார். ஜூன் 15ஆம் நாள் பிரிட்டிஷ் இளவரசிக்கும் ஸ்வீடன் இளவரசருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஜூன் 18ஆம் நாள் ரஷ்யாவின் நிலக்கரி சுரங்கம் வெடித்ததில் 500 பணியாளர்கள் மரணமடைந்தனர். ஜூன் 20ஆம் நாள் எர்னஸ்ட் அண்ட் ஹென்றி ஸ்டெர்லிங் ஆங்கில மொழியில் ஹார்மோன் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். ஜூன் 21ஆம் நாள் நியூயார்க்கில் நாச வேலையின் காரணமாக ரயில் தடம் புரண்டு 20க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜூன் 25ஆம் நாள் இங்கிலாந்தில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 20 பேர் மரணமடைந்தனர். ஜூன் 29ஆம் நாள் இங்கிலாந்தில் ஆட்டோமொபைல் சங்கம் தொடங்கப்பட்டது. ஜூன் 30ஆம் நாள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை சமர்ப்பித்தார். ஜூலை மாதம் 3ஆம் நாள் மாநிலத்தையும் தேவாலயங்களையும் பிரிக்கும் மசோதாவை பிரான்சின் பிரதிநிதிகள் சபை நிறைவேற்றியது. ஜூலை மாதம் 5ஆம் நாள் ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக ஆல்பர்ட் டீக்கின் பதவியேற்றார். ஜூலை மாதம் 8ஆம் நாள் அமெரிக்க அதிபர் தனது மகளை ஜப்பான், ஹாங்காங், சீனா, கொரியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு தூதரக பயணத்தை மேற்கொண்டார். ஜூலை 10ஆம் நாள் சகலின் என்ற ரஷ்ய தீவின் மீது ஜப்பான் தன் கட்டுப்பாட்டை செலுத்தியது. ஜூலை 11ஆம் நாள் இங்கிலாந்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜூலை 12ஆம் நாள் இங்கிலாந்தில் ஷெஃபீல்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. ஜூலை மாதம் 14ஆம் நாள் பிரான்சில் முதியோர் மற்றும் ஊனமுற்றோருக்கான உதவி பெறும் அரசு திட்டம் தொடங்கப்பட்டது. ஜூலை 21ஆம் நாள் அமெரிக்காவின் கடற்படையின் துப்பாக்கி கப்பல் வெடித்ததில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஜூலை மாதம் 24ஆம் நாள் மங்கோலியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜூலை 27ஆம் நாள் அமெரிக்க ஜப்பான் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஜூலை மாதம் 30ஆம் நாள் யூத தாயகத்திற்காக உகாண்டாவில் பிரிட்டிஷ் நில வழங்குவதை நிராகரிக்க சர்வதேச மாநாட்டில் வாக்களிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் ஸ்வீடன் மன்னர் 2ஆம் ஆஸ்கர் இளவரசர் குஸ்டாப்பை தனது வாரிசாக அறிவித்தார். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் நியூயார்க் நகரில் பல மாடி கட்டிடம் இடிந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர்.
ஆகஸ்ட் மாதம் 9ஆம் நாள் அமெரிக்காவில் ரஷ்ய ஜப்பானிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி மாநாடு தொடங்கியது. ஆகஸ்ட் 11ஆம் நாள் ரஷ்யாவில் 2ஆம் ஜார் நிக்கோலஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட ரஷ்ய கவுன்சில் முதல் தேசிய சபைக்கான திட்டத்தை அங்கீகரித்தது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் இங்கிலாந்தில் உலகின் பழமையான மோட்டார் பந்தயம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 13ஆம் நாள் நார்வே ஸ்வீடன் இடையே உள்ள தொழிற்சங்கத்தை கலைக்க ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள் சீனாவில் மஞ்சு வம்சத்தை வீழ்த்துவதற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டார் சீன புரட்சியாளர் சன் யாட் சென். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள் பிரிட்டிஷ் மற்றும் ஜப்பான் கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். ஆகஸ்ட் 25ஆம் நாள் உலகின் முதலில் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த அமெரிக்க அதிபர். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் 2ஆம் ஜார் மன்னர் ரஷ்யாவின் பல்கலைக்கழகங்களில் பறிக்கப்பட்ட சுய ஆட்சியை மீட்டெடுக்க ஆணை வெளியிட்டார். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் இன்று ஏற்பட்ட சூரிய கிரகணம் ஆப்பிரிக்காவில் தெரிந்தது. செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் சீனாவின் சிவில் சர்வீஸ்க்கான பழமையான தேர்வு முறை ரத்து செய்யப்பட்டது. செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் ரஷ்யா ஜப்பானுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் இத்தாலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் லண்டனில் கால்பந்து கிளப் தொடங்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் துருக்கியில் கால்பந்து அணி தொடங்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ரைட் சகோதரர்கள் 3வது முறையாக விமானத்தில் பறந்தனர். அக்டோபர் 16ஆம் நாள் இந்தியாவில் கர்சன் பிரபுவால் வங்காள பிரிவினை கொண்டுவரப்பட்டது. அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் நார்வே ஸ்வீடன் தொழிற்சங்கங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நார்வே ஸ்வீடன் 2 நாடுகள் உருவாக்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் ரஷ்யாவின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர் சபை தன் கூட்டத்தை கூட்டியது. அக்டோபர் மாதம் 29ஆம் நாள் ரஷ்ய ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் ரஷ்யாவின் 2ஆம் ஜார் மன்னர் நாட்டின் முதல் அரசியல் அமைப்பை கொண்டு வரவேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். நவம்பர் 1ஆம் நாள் ரஷ்யாவில் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கொள்ளையடிக்கப்பட்டனர். கொள்ளையடித்தவர்கள் தூக்கிலிட்டு நாடு கடத்தியது ரஷ்ய ராணுவம். நவம்பர் மாதம் 1ஆம் நாள் பின்லாந்திற்கு உரிமைகளை வழங்கினார் 2ஆம் ஜார் மன்னர். நவம்பர் 7ஆம் நாள் கார்ல் ஸ்டாஃப் ஸ்வீடனின் பிரதமராக பதவியேற்றார். நவம்பர் மாதம் 9ஆம் நாள் கனடாவின் ஆல்பர்டா மாகாணம் முதல் பொது தேர்தலை சந்தித்தது. நவம்பர் மாதம் 17ஆம் நாள் ஜப்பான் கொரியா ஒப்பந்தம் ஏற்பட்டது. நவம்பர் 18ஆம் நாள் டென்மார்க்கின் இளவரசர் மன்னராக பொறுப்பேற்றார். நவம்பர் மாதம் 27 மற்றும் 28ஆம் நாட்களில் அமெரிக்காவில் ஏற்பட்ட புயலின் காரணமாக 50க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தனர். டிசம்பர் மாதம் 7 முதல் 18 வரை ரஷ்யாவில் போல்ஷெவிக் தலைமையிலான கிளர்ச்சி இராணுவத்தால் ஒடுக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் பிரான்சில் தேவாலயங்கள் மற்றும் மாநிலத்தை பிரிக்கும் சட்டம் நிறைவேற்றியது. டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் மாஸ்கோ எழுச்சிக்கு ஆதரவாக உக்ரைன் தொழிலாளர் கவுன்சில் கூட்டத்தை நடத்தியது. டிசம்பர் மாதம் 15ஆம் நாள் ரஷ்யாவின் புஷ்கின் மாளிகை நிறுவப்பட்டது. டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் பின்லாந்தில் முதல் முறையாக லெனினும் ஜோசப் ஸ்டாலின் சந்திப்பு நடைபெற்றது. நண்பர்களே, இதுபோன்று மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.